வணக்கம் நண்பா நண்பிகளே. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வர வழியில் அப்பா இங்கே ஒரு சித்தர் கோயில் இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க. கணக்கம்பட்டி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கணக்கம்பட்டியிலேருந்து வந்தோம்னா கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அங்கேருந்து முன்னாடி நாங்கள் அப்பா வேண்டியிருந்தாங்க, நானும் வேண்டியிருந்தேன். அதாவது நல்ல ஸ்கூலில் சீட்டு கிடச்சின்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து தரிசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2 மூட்டை அரிசி இங்கே நானும் எங்கள் அப்பாவும் ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துட்டோம். நல்ல ஒரு சூப்பரான தரிசனங்க. நல்லா பௌர்ணமி நாள்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டம் செம்மையாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோயிலே ஒரு பிரமாதமான கோயில். பார்த்திங்கன்னா இவர் ஜீவசமாதி செத்து இவர் ஒரு 10 வருடங்கள் ஆகுது. இருந்தாலும் இவ்வளவு பெருசாக டீசெண்டாக என்னெல்லாம் வசதின்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து அன்னதானத்தில் சூப்பரான அன்னதானங்க. அப்புறம் வந்து தண்ணியும் குறைவே இல்லாமல் கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்கும். நோ ப்ளீச்சிங் பவுடர் எதுவுமே இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க. அப்புறம் வந்து பாத்ரூம் வசதி, அப்புறம் வந்து ஸ்லீப்பிங் ரூம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நல்ல சூப்பராக டீசெண்டாக இது வந்து நடத்துகிறாங்க. தண்ணி வசதி சும்மா செம்மையாக இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் எங்கே வேணாலும் தண்ணி தாங்க இருக்கும்.